நல்லா கவனிச்சு கேளுங்க. திரும்பி திரும்பி சொல்கிறேன், ஆண்டுடைய இரக்கம் இல்லாமல் ரட்சிக்கப்பட்டவங்கனாலும் சரி ரட்சிக்கப்படாதவங்கனாலும் சரி யாருக்குமே ஆண்டுடைய இரக்கம் கிடைக்காம அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சின்ன மாமியாரோட தங்கச்சி அவங்க ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர், பெரிய கோடீஸ்வரங்க. அவங்க பார்த்திங்கன்னா ரிசப்ஷனுக்கு மட்டும் எத்தனையோ லட்சங்கள் செலவழிச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து விலை உயர்ந்த பொருட்களை அவங்க மகளுக்கு சீதனமாக விலை உயர்ந்த பொருட்கள் யார் சொல்கிறாங்க கணக்கில் 25 லட்ச ரூபாய்க்கு மேலே அவங்க சீதனம் மட்டும் கொடுத்தாங்க. அப்போது நல்லா கவனிச்சு கேளுங்க, பிள்ளை நல்லா இருக்கணும், பிள்ளைக்கு வாழ்வு நல்லா இருக்கணும் கொடுத்தாங்க. அங்கே போய் வாழ்வு வாழ்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்வு அந்த மகளுக்கு ஒவ்வொரு காரணம் நானும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பார்த்தீங்களா, அவங்கள போல் ஒரு ஆண்மகன் சொல்ல முடியாது. அப்போது தாயும் தகப்பனும் எவ்வளவு பிரயாசப்பட்டு கோடிக்கணக்கில் செலவழித்து நல்ல ஒரு திருமணத்தை முடித்து வச்சாங்க. 6 மாதத்தில் பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டா. அவள் வாழ்வில் திருப்தி இல்லை, அவள் திருப்தியை பார்க்க முடியல. நல்லா கவனிச்சு பாருங்க, வசனம் சொல்லுகிறது விரும்புகிற நாளும் அல்ல, ஓடுகிற நாளும் அல்ல, இறங்குகிற தேவன். இந்த தேவன்கிட்ட இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த தேவன்கிட்ட இரக்கம் கிடைச்சிச்சுன்னா தான் நமக்கு வாழ்வு உண்டு, நமக்கு காரியங்கள் கைவிடி வரும். நம்ம எத்தனையோ பாடுகளை படுகிறோம், எத்தனையோ பிரயாசங்களை படுகிறோம். அத்தனை பிரயாசங்களிலும் எதிலெல்லாம் பலனை பெற்றுக்கொண்டோம்? தேவன் முன்குறித்தது எதுவோ அதில் தான் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் இந்த நாளில் இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நம்ம வாசித்த சங்கீதத்தில் 9ஆம் வசனத்தில் வாசித்த ஒரு வசனம், அந்த வார்த்தை என்னது? 8ஆம் வசனம் 9ஆம் வசனமா? கர்த்தரை நோக்கி அமர்ந்து, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. இதைத்தான் 123ஆம் சங்கீதத்தில் முழுவதும் வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம இரக்கத்தை பெற்றுக்கொள்ளன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா, வசனம் சொல்லுது அவரை நோக்கணும், அப்படி சமூகத்தில் காத்திருக்கணும். ஆமென். தேவ ஜனமே நல்ல கவனமாக கேளுங்க. இப்போ 123ஆம் சங்கீதத்தை நம்ம முழுவதும் வாசிக்க போகிறோம். வாசித்து அந்த வசனத்தில் இருக்கிற முக்கியமான சாராம்சத்தை நம்ம தியானிக்க போகிறோம். தொடங்கலாமா? இருக்கிறவரே அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். நிந்தையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுகஜீவிகளுடைய நிந்தையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி 2 வசனத்தை வாசித்து பாருங்க எப்படி இருக்குது. நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். எங்க பார்த்தாலும் எங்களை நோக்கி நிந்தை வந்து கிடக்குது. இந்த கடைசி வசனம் சொல்லுது சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. சுற்றுப்புற எல்லை எங்கும் எங்கே பார்த்தாலும் எங்களுக்கு என்னதான் வந்திருக்குது? நிந்தை தான் வந்திருக்குது, இகழ்ச்சி வந்திருக்குது. அதுவும் இப்படி இகழ்ச்சி யார் இகழ்றா? அகங்காரி எங்களை இகழ்றாங்க, சுகஜீவிகள் எங்களை நிந்திக்கிறாங்க. நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு எங்களை என்ன செய்கிறாங்க? நிந்திக்கிறாங்க. இந்த சுகஜீவியுடைய நிந்தனை, அகங்காரியுடைய இகழ்ச்சி, இதுதான் எங்களை சுற்றிலுமா சூழ்ந்திருக்குது. நாங்கள் என்ன செய்யணும்? வேதம் நமக்கு என்ன சொல்லி தருது? இதுதான் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. இப்போ 2 உதாரணத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி காமிச்சு 3வது அவரை நோக்கி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். 2 உதாரணம் என்ன? வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டிய கைகள், வேலைக்காரியுடைய கண்கள் எஜமாட்டியுடைய கைகள்.
அப்போது இந்த வேலைக்காரன்ட்ட இந்த எஜமான்ட்ட வேலைக்காரன் அவன் கையிலிருந்து ஏதாவது கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான். மாதம் முடிஞ்சா அல்லது மாதத்தின் கடைசி நாள்லையோ மாதத்தின் முதல் நாள்லையோ சம்பளத்தை வாங்குறோம். இன்றைக்கி எல்லாமே ஆன்லைனில் சம்பளம். சரி, நம்ம முன்காலத்தில் எழுதப்பட்டதுனால இன்றைக்கும் கூட தினக்கூலி கையில் தான் கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு கேளுங்க. அப்போது இன்றைக்கி காலையில் வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் சம்பளம் ஏஜமான்ட்ட, மேஸ்திரிட்ட, கங்காணிட்ட நம்ம சம்பளத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். ஓனர்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போது இந்த ஓனர் கை இந்த வேலைக்காருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. எப்போ அவர் சம்பளத்தை எடுத்து நம்ம கையில் கொடுப்பார். அப்போது இந்த வேலைக்காரனுக்கும் எஜமானுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பில் ஒரு சம்பளம் கிடைக்க போகுது. இப்போ எதனால இவருக்கு சம்பளம் கிடைக்க சொல்லுங்கள்? இவர் வேலை செஞ்சதுனால இவருக்கு சம்பளம் கிடைக்க போகுது. அதனால் இவர் கண்ணு ஓனருடைய கையை பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த அம்மா கண்ணு ஓனர்மாடைய கைகளை பார்த்துக்கிட்டே இருக்குது. நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ இந்த ஒரு தொடர்பு எனக்கும் என் எஜமானாகிய இயேசுவுக்கும் இருக்குமே என்று சொன்னால், என் கண்கள் அவரை நோக்கி கொண்டிருக்கும் என்று சொன்னால் எனக்கு நிச்சயமாய் இரக்கம் கிடைக்கும். இந்த வசனம் அதான் சொல்லுது. இதை வசனம் சொல்லும்போது இதில் ஒரு பொறுமையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பொறுமைன்னா, எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும். அப்போது ஒரு நாள் இரக்கம் செய்வார். அந்த இரக்கம் செய்கிற வரைக்கும் என் கண்டு என்னச்சுன்னா அவரை நோக்கி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு எங்கு பார்த்தாலும் நிந்தைகள், இகழ்ச்சிகள், இது நடுவில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிந்தையும் நீங்கணும், இந்த இகழ்ச்சி மாறணும். இதுக்கு என் கண்கள் என் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்க வேண்டும். எப்போ வரைக்கும்? இரக்கம் செய்யும் வரைக்கும். கர்த்தர் வேதத்தில் அவரே இறங்கி போஷிக்கிறத பார்க்கிறோம். பறவைகளுக்கு, மிருகங்களுக்கு, மச்சங்களுக்கு போஷிக்கிறது குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 104ஆம் செய்தியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த பூமியிலேயே பெரிய பிராணி திமிங்கலம் தான். அந்த திமிங்கலத்தை 104ஆம் செய்தியில் 26, 27, 28 இந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது, திமிங்கலங்கள் உண்டு, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நல்லா கவனிச்சு பாருங்க. திமிங்கலம் கடலுக்குள்ள இருக்க திமிங்கலம் தானே. அது வாயை திறந்தாவே என்ன செய்வோம்? நம்மளாம் பாடத்தில் படிச்சிருக்கோம். வாயை திறந்தா கடலுக்கு எல்லா தண்ணியும் கடலுக்குள்ள இருக்க ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி அது வாய்க்குள்ள போகும். அந்த மீன்கள் சேர்ந்து என்ன செய்யுமா? வாய்க்குள்ள போகுமா. அப்போ வாய் மூணுமே மீன்கள் மட்டும் உள்ளே இருக்கும், தண்ணியில் வெளியில் வந்துட்டு சொல்லி பாடங்களை படிச்சிருக்கோம். நல்லா கவனிச்சு கேளுங்க. எப்படித்தான் இது பிரயாசப்பட்டாலும் கர்த்தர் கொடுத்தா தான் அதுக்கு வயிறு நிறையுமா. இந்த வசனத்தில் இந்த வாசித்த வசனத்தில் 27 வசனம் போட்டுக்குது. எல்லாமே திமிங்கலம் தொடங்கி எல்லாமே என்ன சொன்ன கர்த்தர் நோக்கி தான் காத்திருக்கு. அடுத்தபடியாக 28 வசனம் போட்டுக்குது, வாங்கிக் கொள்ளும், திருப்தியாகும். அடுத்த வசனம் முக்கியமான வசனம், மறைக்க திகைக்கும், ஸ்தோத்திரம். அப்போ முதலும் முடியுமான கர்த்தர் கிரியிலையும் அப்படித்தான் செய்கிறார். அவர் எதை செய்கிறாரோ செஞ்சார்னா பிழைச்சிருப்போம். அவர் சுவாசத்தை வாங்கிட்டார்னா எடுக்கப்பட்ட மண்ணுக்கு நம்ம திரும்பிடுவோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் அவர் தம்முடைய இரக்கத்தினால் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். இன்னும் இந்த 147ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் போட்டிருப்பாருங்க. சங்கீதம் 147 9 வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே என்னென்ன சொல்லப்பட்டிருக்குது? மிருக ஜீவன்கள், காக்கை குஞ்சுகள். அதாவது முதல்ல கடல் வாழ் பிராணியான திமிங்கலத்தை நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம். அடுத்து இந்த 147ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் மிருகங்களை குறித்து சொல்லுகிறார். அடுத்து பறவைகளை குறித்து சொல்கிறார். அப்போது பறக்கிற பறவைகள் தொடங்கி, நடமாடுகிற மிருகங்கள் தொடங்கி, நீந்துகிற மச்சங்கள் தொடங்கி சகலவற்றையும் இறங்கி அவர் போஷிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. காக்கா குஞ்சு கூப்பிட்டால் கூட அதுக்கு உணவை சவதரித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவன்
அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். இந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட மனுஷன் காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய கண்கள் என் எஜமானாகிய என் கர்த்தரை நோக்கி நன்மைக்காக எப்போ கிடைக்க சொல்லி நான் காத்திருக்க வேண்டும். இரக்கம் எப்போ கிடைக்குமோ அது வரைக்கும் நான் என்ன சொன்னா காத்திருக்க வேண்டும். இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நான் செய்ய வேண்டிய காரியத்தை இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நோக்கி அமர்ந்திருக்கணும். நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா 37ஆம் சங்கீதத்தில் கர்த்தரை நோக்கி நான் அமர்ந்திருக்க வேண்டும். அப்படி அமர்ந்திருந்தா நிச்சயமா எனக்கு இரக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நெகேமியாவின் புத்தகத்தில் நெகேமியாவின் காரியங்கள் குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் அவர் ஒரு உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருள் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். இந்த நெகேமியாவுடைய கண்கள் இப்போ கர்த்தரை நோக்கி இருக்கிறது. எதற்காக? இரக்கம் கிடைக்கிறதுக்காக. இது நெகேமியாவுடைய கண்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்குது. இது என்ன நடந்துச்சு? நீங்கள் ஏறத்தாழ இந்த 1ஆம் வசனத்துலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் உள்ள காரியங்களை வாசிக்கிற பொழுது ஒரு மனுஷன் அனானின்னு சொல்லி ஒரு மனுஷன் வர்றான். வந்து நெகேமியாவை சந்திக்கிறான். சந்தித்த மாத்திரத்தில் நெகேமியா, நம்முடைய தேசம் எப்படி இருக்குது, எங்களை முதல்ல சிறைப்பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, மீதி இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்காங்க, அங்கே இருக்கிற பட்டணம் எருசலேம் நகரம் தலைநகரம் எப்படி இருக்குது எல்லாம் விசாரிக்கும்போது அந்த மனுஷன் பதில் சொல்கிறான் 3ஆம் வசனத்தில், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவன் சொல்றான். சொன்ன மாத்திரம் இந்த வார்த்தையில் கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்கள். ஆனால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும், தேவரே உம்முடைய தாசனை மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினால் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனுஷன் இந்த ஜபத்தை பண்ணிட்டு இப்போ என்ன செய்றான்? திரும்பமா ஜபத்தை என்ன செய்றான்? அந்த ஜபத்தை முடிச்சுட்டு ஜபத்தை திரும்பமா ஆண்டவர்கிட்ட ரிமைண்ட் பண்ணுறான். அப்படி ரிமைண்ட் பண்ணும்போது தான் இந்த வசனம் சொல்லி பாருங்க, இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும். என்ன இரக்கம் வேணும் இந்த நெகேமியாவுக்கு? இவனுடைய முற்பிதாக்களுடைய கல்லறைகள் சூழ்ந்திருந்த அலங்கம் இடிபட்டுருச்சு. முற்பிதாக்கள் தொழுது கொண்ட ஆலயம் இடிபட்டுருச்சு. அங்குள்ள இருக்கிற மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, மீந்திருக்கிறவர்கள் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். நிந்தையினால் சூழ்ந்திருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் வசிக்கிற ஜனங்களுக்காக நெகேமியா கர்த்தரை நோக்கி மன்றாடுகிறான். நெகேமியோட வேலை என்ன தெரியுமா? ராஜாவுக்கு திராட்சை ரசம் கொடுக்குற பானபாத்திரக்கார வேலை. இந்த வேலையை செய்கிற நெகேமியா அந்த காரியத்தை கேட்ட மாத்திரத்தில் ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறான். அன்னைக்கு மறுநாள் அவன் என்ன செய்யணும்? ராஜாவுக்கு திராட்சை ரசத்தை கொண்டு போய் கொடுக்கணும். இந்த காரியத்தை கேட்ட பிற்பாடு இவன் முகம் ஆடிப்போச்சு, இவன் சரீரம் சோர்ந்து போச்சு. இப்போ பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற 1ஆம் வசனத்திலிருந்து
எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமுகமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி இந்த நெகேமியுடைய ஒவ்வொரு செயல்களையும் பாருங்க, விஷயத்தை கேட்ட மாத்திரத்தில் ஜெபம் பண்ண தொடங்கினா. அந்த ஜெபத்தில் ஒரு பாவ மன்னிப்பு இருந்துச்சு, அந்த ஜெபத்தில் மன்றாட்டு இருந்துச்சு, அந்த ஜெபத்தில் இரக்கத்துக்காக ஆண்டு சொல்ல மன்றாடுகிற மன்றாட்டு இருந்துச்சு. இப்போது திரும்பமா ராஜாட்ட போய் நிற்கிறான். ராஜா கண்டுபிடிச்சிட்டான், முகத்தை பார்த்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற வார்த்தையின்படி ராஜா கண்டுபிடிச்சிட்டான். இப்போ ராஜா கேட்குறான், என்னதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போது 4ஆம் வசனத்திலையும் ஜெபந்தான் பண்ணுறான். ஜெபம் பண்ணிட்டு 5ஆம் வசனத்தில் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சுத்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்தானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இரக்கத்துக்காக ஜெபிச்சான். இப்போ அந்த இரக்கம் கிடைக்கிறதுக்காக ராஜாட்ட விண்ணப்பத்தை வைக்கிறான். தொடர்ந்து தேவசன வசனங்களை வாசிக்க பாருங்க. அப்படி ராஜேஸ்வரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்படி திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ காரியங்களை கர்த்தர் என்ன செய்யணும்னா, இரக்கத்துக்காக ஜெபிக்கிற பொழுது கை கூடி வர பண்ணுகிறவராக இருக்கிறார். பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கும் அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் தேவாலயத்தில் இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசா எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிக்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவளுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோடு கூட ராணுவ சேர்வைக்காரரும் குதிரை வீரரையும் அனுப்பி இருந்தார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம நெகேமியா குறித்து அடிக்கடி தியானிக்கிற காரியங்கள் தான். ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய கண்களை நம்முடைய எஜமானுக்கு நேரம் ஏறெடுக்கிற பொழுது காரியங்களை வாய்க்க பண்ணுற கர்த்தர். நான் எவ்வளவுதான் விரும்பினாலும் சரி, நான் எவ்வளவுதான் இந்த காரியத்தை முடிக்கிறதுக்காண்டி ஓடினாலும் சரி, எனக்கு இறக்க வைக்கிற தேவனால தான் அந்த காரியம் நடக்கும். நம்ம நினைக்கிறோம், ஐயோ தப்பாக நடந்துட்டோ, ஐயோ தீங்காக நடந்துட்டோ. இல்லை, என் தேவன் முன் குறித்து தான் நடந்திருக்கு. என் தேவன் எங்கள் மேல் வச்ச இரக்கத்தினால எங்களுக்கு நடந்திருக்கு. ஹல்லேலூயா. இரக்க வைக்கிற தேவன், இப்போ இரக்கத்தை காண்பிக்கிற தேவன் நெகேமியாவுக்கு காரியங்களை கைவிடி வர பண்ணுகிறார். ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா, நெகேமியுடைய உள்ளத்தில் ஒரு பயங்கர ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. என் முற்பிதாக்களின் கல்லறைகள் திறந்த வெளியில் கிடக்குது, என் ஜனங்கள் விடுபட்டு போன மீதியாக இருக்கிற ஜனங்கள் நிந்தைக்குள்ளாக இருக்கிறார்கள், கொடுமையான வேதனையை அனுபவிக்கிறார்கள். நான் வணங்கின என் தேவனுடைய ஆலயம் அது இடிபட்டு அது தகர்ந்து போய் கிடக்கிறது. இதெல்லாம் சரிப்படுத்த என்னை அனுப்பும் ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவர் சமத்தில் ஜெபம் பண்ணா. அதுக்கு இரக்கத்துக்காக ராஜாட்ட விண்ணப்பம் பண்ணா. ஆண்டவர் காரியங்களை கைவிட பண்ணினா. இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு காரியத்துக்கும் பாருங்கள், அதனுடைய வேலைக்கு, மரங்களுக்கு, சகல காரியத்துக்கும் எல்லாத்துக்கும் கர்த்தர் காரியங்களுக்கு அனுகூலம் பண்ணுகிறவராக இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் நான் எனக்கு எத்தனையோ உத்தியோகங்கள், எத்தனையோ பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் என் தேவனுடைய சமூகத்தில் நான் அமர்ந்திருக்கிற பொழுது எனக்கு இரக்கம் கிடைக்கும். இதை மட்டும் நம்ம மறுக்கவே கூடாது. எனக்கு எத்தனை பொறுப்புகள், வேலைகள் இருந்தாலும் சரி, நான் என் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தால் தான் என் காரியம் வாய்க்கும். என்னத்தை தான் நான் படித்தாலும் சரி, என்னத்தை தான் நான் எக்ஸாம் எழுதினாலும் சரி, நான் எந்தெந்த வேலையை தேடி ஓடினாலும் சரி, நான் விரும்புகிற வேலை எனக்கு கிடைக்கும் சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தாலும் சரி, நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்காவிட்டால் நான் விரும்பினதும் நான் ஓடினதும் எல்லாமே விருதாவாய். நான் விரும்பினதும் நான் ஓடினதும் வாய்க்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் என் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கணும்.
எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அப்போது இந்த தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிற காரியத்தில் இருக்கணும். இப்போ பாருங்க, இந்த நெகேமியா இதுவரைக்கும் காரியங்கள் ஜெபிச்சான், காரியங்கள் வாய்த்து கொண்டிருக்குது. காரியங்கள் முடிஞ்சிருச்சா முடியலையா? இப்போது 4ஆவது இடத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1-5 வாசிங்க. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை கேட்டபோது எரிச்சல் அடைந்து சத்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவள் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலைமேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பி தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதையும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டீர்களுக்கு மனமுடி உண்டாக பேசினார்களே. இந்த 5 வசனங்களை அவர் வாசிக்கிற ஒரு பகுதி நல்ல கவனிங்க. இதில் அகங்காரியுடைய இகழ்ச்சி இருக்குதா? சுகஜியுடைய நிந்தை இருக்குதா? நல்லா கவனிச்சு பாருங்க. சன்பல்லாத்து ஒருத்தன் எழுந்து அவன் பேசுகிறான், மண்மேடுகளுக்கு உயிர் உடுப்பில் பேசுகிறான். அடுத்து பக்கத்தில் தொபியான்னு ஒருத்தர் நின்றுக்கிட்டு பேசுகிறான். அவங்க கட்டினால் என்ன, ஒரு நரி அவங்க கட்டின கல் மதிலில் ஓடுனா ஸ்தோத்திரம். எவ்வளவு இகழ்ச்சியாக பேசுகிறான் பாருங்க. இந்த சன்பல்லாத்து தொபி ஆவிகள் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழுகிறத, கிறிஸ்துவுக்குள் முன்னேறுகிறத பிடிக்கவே செய்யாது. கிறிஸ்துவுக்குள் நாம் சுதந்திரிக்க போகிற ஆசீர்வாதத்தை தடை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நாம் நினைப்போம், அவன் தான் சொல்லிட்டான்ல, எண்ணத்துக்கு நீ கட்டிக்கிட்டு பேசாம உட்கார். இந்த நெகேமியா ஜெபிக்கிறார் பாருங்க, திரும்பமா ஜெபிக்கிறார் பாருங்க. இந்த 4ஆம் வசனத்தில், எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலைமேல் திருப்பி அவர்கள் சிறையிருப்பு தேசத்தில் சூறைக்கும் ஒப்பு கொடும். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதையும் அவர்கள் பாவம் முன்பாக கொலைக்கப்படாது இருப்பதாக கட்டியவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே. நல்லா எழுந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. நெகேமியாவும் கூட இருக்கிற அனைவரும் அலங்கத்தை கட்டுறாங்க. மனமடி உண்டாக பேசி, இகழ்ச்சியாக பேசி, நிந்தையாக பேசி அதை நிறுத்திட்டாங்க. ஆனால் திரும்பமா 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிக்கணும். இன்னும் ஒரு ஜெபம் பண்ணார் பாருங்க. நாங்கள் கட்டி வந்தோம், உயர்ந்தது இருந்தார்கள் என்றும் இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோதே அவர்கள் மிக. இப்ப அந்த 2 பேரும் கூட சேர்ந்து இன்னும் எத்தனை சத்துருக்கள் எழும்புறான்னு பாருங்க. நமக்கு விரோதமாக 1-2 எழும்புது. இன்னும் நம்ம வேலை நல்லா நடக்கு சொல்லி கேட்ட மாத்திரத்தில் இன்னும் சத்துருக்கள் பெருகுது. நன்மை பெருக போகுதுன்னு சொன்னீங்கன்னா சத்துருக்களும் பெருகுவார்கள். ஆனால் சத்துருக்கள் பெருகிட்டாங்க, நமக்கு நன்மை நின்று மட்டும் போகணும்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. நன்மை நிச்சயமாய் கிடைக்கும், நன்மையும் நிச்சயமாய் பெருகும். அல்லேலூயா. ஏன் நான் 23ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். ஏன் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. என்னை அபிஷேகம் பண்ணுறதுக்கு நோக்கமேவும் என் சத்துருக்கள் முன்னாலே என் தலையை உயர்த்தபடியாத்தான். அல்லேலூயா. நான் தாழ்ந்து போவதற்கு, நான் இல்லாமல் போவதற்கு, நான் கீழே இருக்கிறதுக்கு என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணவே இல்லை. என் தலையை உயர்த்தப்படும்படியாக என்னை கர்த்தர் அபிஷேகிக்கிறார். அல்லேலூயா. இங்கே வசனத்தை வாசிக்கணும், தொடர்ந்து வாசிக்கிற பாருங்க. எத்தனை பேர் பாருங்க, சன்பல்லாத்து தொபியா அவங்களோட சேர்ந்துட்டு அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமில் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் வேகமாய் வரவும் வேலையை தடுக்கும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, ஜெபத்தை விட்டுறாதீங்க. 1ஆவது இடத்துல 2 ஜெபம் பண்ணான், 2ஆவது இடத்துல 2 ஜெபம் பண்ணுறான், 1ஆவது இடத்துல 1 ஜெபம் பண்ணுறான், 2ஆவது இடத்துல 2 ஜெபம் பண்ணுறான். இங்கே பாருங்க, இந்த ஜெபம் பண்ணுறது மட்டும் நெகேமியா விட்டு விடவே இல்லை. எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. இந்த நோக்கிறதுல விட்டுறவே கூடாது. தொடர்ந்து தேவசனம் பாருங்க.
ஆனாலும் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறலை வைத்தோம். ஸ்தோத்திரம். ஆண்டு சமூகத்தில் இப்போ 6ஆம் அதிகாரத்துக்கு பார்ப்போம். 6ஆம் அதிகாரத்தில் 14 வசனத்திலிருந்து வாசிப்போம். 14, 15, 16. என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளை நினைத்து இன்னும் சத்துருக்கள் இங்கேயும் பெருகிட்டு தான் இருக்கிறாங்க. காரியங்கள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே வருது. கர்த்தர் துணின்று காரியங்கள் நடத்துகிறார். ஆனால் சத்துருக்கள் என்ன செய்றாங்க? பெருகிட்டே வருங்க. இங்கே யாரு சத்துரு பாருங்க, இங்கே அந்த தொபியாவும் சன்பல்லாத்தும் வந்துக்கிட்டே தான் இருக்கானு. அவனுக்கு விட்ட பாடில்லை. அதுக்கடுத்து நொவதியாள் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவளும் என்ன செய்றா? பயம் உண்டாக தீர்க்கதரிசி சொல்றா. இப்போ ஜெபிச்சிட்டாரு. அப்படி அழகமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியில முடிந்தது. எங்கள் பையர் எல்லாரும் அதை கேட்டபோது எங்கள் சுற்றுப்புறத்தாராய அனைவரும் கண்டபோதோ மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. இந்த காரியம் யாரால முடிச்சுச்சா? ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் பாருங்க, இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். ஸ்தோத்திரம். நாங்கள் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் சரி, நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் சரி, எங்களுடைய முயற்சியெல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனால் எங்கள் தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்துவிடினால், இந்த காரியங்களை கைவிடி பண்ணினார். அலங்கம் 52 நாட்களுக்குள் முற்று பெற்றது. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யும்படியாக ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறார். தாராளமாக செய்யுங்க. எதிர்ப்பு வரும், நிந்தை வரும், இகழ்ச்சி வரும், தூசணம் வரும், சத்துருக்கள் ஒன்னொன்னா பெருகுவார்கள் உங்கள் காரியங்களை தடை செய்யறதுக்காக, தடுத்து நிறுத்துறதுக்காக. ஆனால் எதுக்கு பயப்படாதீங்க. நெகேமியாவோடு கூட இருந்து நெகேமியாவை கட்டி முடிக்க கொண்டு போன காரியத்தில் கட்டி முடிக்க செய்த ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட இருந்து எதை செய்ய நினைத்தாரோ அதை செய்து முடிப்பார். அவர் இரக்கம் வைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. நான் விரும்புகிறபடி அல்ல, நான் ஓடுகிறபடி அல்ல, அவர் இறங்கி எனக்கு அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவ சமூகத்தில் நாம் ஆண்டுடைய பாதபடியில் எஸ்தரின் புஸ்தகத்துக்கு நம்ம போக போகிறோம். நமக்கு டைம் போனதுனால கடகடன்னு வாசித்துட்டு நம்ம சீக்கிரமாக ஆண்டு சமூகத்தில் இருந்துச்சுன்னா பரிசுத்த பந்திக்கு நம்ம ஆயத்தமாக போகிறோம். எஸ்தரின் புஸ்தகத்தில் இந்த வசனம் வாசிக்கிறோம். அதாவது ஒரு ராஜாட்ட அந்த காலத்தில் பாருங்கள், ஒரு வித்தியாசமான முறைமைகள். ஒரு மனைவி கணவன்கிட்ட போகிறதுக்கு கூட, அல்லது ராஜாத்தி போகிறதுக்கு கூட ராஜாவுடைய உத்தரவு இருக்கணும், பெர்மிஷன் இருக்கணும். செங்கோல் நீட்டி பெர்மிஷன் கிடைச்சா தான். இந்த ராஜாத்தி தான். ஆனால் இவ தனி அரண்மனையில் இருப்பா, அந்த ராஜா தனி அரண்மனையில் இருப்பார். ஒரு வித்தியாசமான காலங்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. தேசத்தில் பயங்கரமான ஒரு பாதகம் வந்துருச்சு யூதர்களுக்கு விரோதமாக. அந்த பாதகத்தின் நிமித்தமாக மொர்தெகாய் ராஜாத்தியாகிய எஸ்தர்ட்ட கம்ப்ளைண்ட் சொல்கிறான். இந்த கம்ப்ளைண்ட்டை நீ கேட்டு இது போய் நீ ராஜாட்ட சொல்லுன்னு. ஆனால் ராஜாத்தி எஸ்தர் சொல்லிவிடுறா, நான் ஒரு 30 நாளாக ராஜாட்ட முகத்தில் முழிக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. இப்போ ராஜாட்ட நான் போய் இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லணும்னா நான் போய் நின்று அவர் அங்கீகரிச்சிட்டா பரவாயில்ல, அங்கீகரிக்காட்டா ஒரு தவறாத ஒரு மாறாத ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. அவர் அங்கீகாரம் கொடுக்காட்டா உடனே கொண்டு போட்டுருவாங்க. இப்படி சட்டம் இருக்குது. நான் எப்படி துணிகரமாக போய் சொல்கிறது இந்த கம்ப்ளைண்ட்டை? இவன் பயப்படுறா. ஆனால் திரும்பமாக மொர்தெகாய் அநேக காரியங்களை சொல்லி உற்சாகப்படுத்தி நீ எப்படியாவது போயே ஆகுன்றான். இப்போ போயே ஆகுச்சுன்னா இவளும் வலுக்கட்டாமல் போய் ஆகுன்ற நிர்பந்தத்துக்கு வந்த மாத்திரத்தில் ஒரு காரியம் செய்கிறாங்க. என்ன காரியம் சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல தேவனை தேடுவோம், முதல்ல தேவன்கிட்ட இரக்கத்தை பெற்றுக்கணும், அதுக்கடுத்து மனுஷன்கிட்ட இரக்கத்துக்காக கெஞ்சுவோம். நல்லா கவனிங்க. பூமிக்குரிய காரியங்களை நடத்த பரலோகத்தின் தேவன்கிட்ட இரக்கத்துக்காக காத்திருக்கணும். அதுக்கு தான் 2 உதாரணத்தை சொல்லி கத்த 3வது நம்மளை சொல்லி வச்சிருக்கிறார். 2 உதாரணம் என்ன? எஜமான் வேலைக்காரர், எஜமாட்டி வேலைக்காரி. இவங்க 2 பேரும் சொல்லிட்டு இப்போ எங்கள் தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் எங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் வரை. அப்போ இந்த உதாரணம் சொல்லி நம்மளை சொல்லுகிற ஆண்டவர் இன்னைக்கு இந்த பூமியில் ஒரு காரியம் வாய்க்கணும். பூமியில் இருக்க யூதர்கள் அனைவரும் அழிக்கப்பட போகிறாங்க. அது தேவ சித்தம் இல்லை, தேவன் அழிக்க விட மாட்டான். ஆனாலும் இவங்க பயந்து போய் நினைச்சாங்கன்னா
நம்ம செத்துருவோமே, எல்லாரும் அழிஞ்சிருவோமே, கண்டிப்பாக தேவன்கிட்ட இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த தேவன்கிட்ட இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முன்னாடி இந்த மனுஷன்ட்ட இரக்கத்தை பெற்றுக்கணும். அந்த தேவன்கிட்ட முதல்ல என்ன செய்யணும்? அவரை நோக்கி பார்த்து மன்றாட வேண்டும். 4வது 16 வசனத்தை வாசிங்க. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் குடியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன். கர்த்தருக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ ஒரு முடிவு கட்டத்துக்கு வந்துட்டா, போனால் நிச்சயமாக அங்கீகாரம் இல்லாட்டா சாவுதான், செத்தாலும் பரவாயில்ல. ஆனால் நான் முதல்ல தேவனி சமூகத்தில் நான் செபிப்பேன், உபவாசிப்பேன். அதுக்கடுத்து என் தாதி மாதிரி என்னோட சேர்ந்து உபவாசிப்பாங்க. நீ என்ன செய்ய? உபவாசம் பண்ணு. இப்படி எல்லாரும் உபவாசம் பண்ணிட்டு முதல்ல பரலோகத்தின் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். இரக்கத்தை பெற்றுக்கொண்டு இப்போ ராஜாட்ட, உலகப்புறம் ராஜாட்ட போய் என்ன செய்வோம்? இரக்கத்தை கேட்போம். நிச்சயமாக கிடைக்கும். ஒருவேளை நான் செத்தாலும் சரி, நான் கேட்க தீர்மானம் வச்சுட்டேன். ஆனால் நீ எனக்காக என்ன செய்யணும்? இரக்கத்துக்காக முதல்ல ஜெபிக்கணும். நான் ஜெபிப்பேன். இப்போது இரக்கத்துக்காக நான் ராஜாட்ட போவேன். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வார்த்தையில் வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிங்க. ராஜா அரண்மனையில் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிற்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலுமண்டபத்தில் ராஜாசனத்தில் வீற்றிருந்தான். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்திருந்தான். ராஜா தன் கையில் இருக்கிற போர் செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ஹல்லேலூயா. என்னைக்கு தேவ சமூகத்தில் இரக்கத்துக்காக உபவாசித்து ஜெபித்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களோ, கர்த்தரை நோக்கி பார்த்தார்களோ, கர்த்தரை அமர்ந்திருந்தார்களோ, இன்னைக்கு வாசித்து 37 செய்தியின் வார்த்தையின்படி கர்த்தரை நோக்கி இவர்கள் அமர்ந்து உபவாசிக்க தொடங்கினார்களோ, தேவனாய் கர்த்தர் முதல்ல அவர் இரக்கத்தை காமிச்சார். அந்த இரக்கத்தை பூமியில் பகிரங்கமாய் காண்பிக்கும்படியாக ராஜாட்ட போய் நின்ன மாத்திரத்தில் ராஜா நினைச்சிட்டான். பொற்செங்கோலை எஸ்தரிடத்தில் நீட்டினான். கிட்ட வந்து கோலின் நுனியை தொட்டான். இப்போ என்னதான் கேட்க போறான்னு சொல்லி அவனுக்கு தெரியல. ஆனால் கேட்கறதுக்கு முன்னாடி என்ன சொன்ன தெரியுமா? ராஜ்யத்தில் நீ பாதி கேட்டால் நான் உனக்கு தருவேன். என்ன வேணும்? உன் மண்டாட்டுக்கு நான் செவி சாய்க்காமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக உன் மண்டாட்டு என்னது சொல்லு, அதை நான் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் சடசடன் காரியத்தை சொல்லலை. இவன் பிரசித்திருப்படி என்ன செய்றா? திரும்பி காரியத்தை ஒவ்வொன்றா செய்கிறா. அல்லேலூயா. தேவ சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நம்ம சத்ரு என்பவன் அவனும் பெரிய பிரசித்தி பெற்றவன், அவனும் பேர் வாங்கினவன். எப்படி இந்த எஸ்தர் ராஜாத்தை மதித்து வச்சிருக்கிறானோ அதை போல ஆமானியும் அவன் மதித்து வச்சிருக்கிறான். இந்த ஆமானை டக்குன்னு தூக்க முடியாது. அல்லேலூயா. அதனால இந்த ஆமானை எப்படி தள்ளி விடணுமோ அப்படி தள்ளி விடுறதுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில் அந்த ஜெபம் பண்ணாமத்தில் உபவாச ஜெபம், அந்த ஜெபத்தில் கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில் விருந்துக்கு கூப்பிடுறா, விருந்து சாப்பிட சொல்றா, திரும்பவும் விருந்து கூப்பிடுறா. அந்த 2வது நாள் விருந்தில் தான் இந்த ராஜா முற்றிலுமாக இந்த எஸ்தர் ராஜ்யத்தோட இசைவா என்ன கட்டான் தந்துருவோம்னு சொல்லும்போது தான் சத்ருவை காட்டி கொடுக்கிறாள். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் காரியங்கள் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். வேதம் சொல்லுது, விரும்பினாலும் அல்ல, ஓடுனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயா, இரக்கம் செய்கிற தேவனால். கர்த்தருடைய சமூகத்தில் காரியங்கள் ஒன்றுனா பாருங்க. 8ஆம் அதிகாரம் 15 வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது மொர்தெகாய் 8:2 வாசிங்க. ராஜா ஆமானின் கையில் இருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தால். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ காரியங்கள் தலைகீழாய் மாறிட்டு நம்ம எல்லாம் நல்லா தெரியும். இந்த எஸ்தரின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியும் 8ஆம் அதிகாரத்துடைய 15ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி, 3:15 கடைசி, 8:15 கடைசி, 2 வாசித்து பாருங்க. சூசான் நகரம் யூதர்களுக்கு பொல்லாப்பு வந்த பொழுது சூசான் நகரம் கலங்கிட்டு. 8:15 கடைசியில சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. அல்லேலூயா. இது என்னங்க காரியம்? 3:15க்கும் 8:15க்கும் இவ்வளோ வித்தியாசம் என்ன? அங்கே பயங்கரமான கலக்கம், இங்கே பயங்கரமான ஆர்ப்பரிப்பு, மகிழ்ச்சி. காரணம்
கர்த்தரை நோக்கி யார் அமர்றாங்களோ காரியங்களை தலைகீழாய் மாற்ற வல்லவர். கர்த்தரை நோக்கி யார் அமர்ந்திருக்கிறாங்களோ கர்த்தர் இறங்கி எனக்கு அற்புதங்களை செய்கிறவர். இதுவரை நீங்கள் தேவ சமூகத்தில் கலங்கின உள்ளத்தோடு சூசானாரம் கலங்கின உள்ளத்தோடு இது போல் கலங்கி கொண்டிருந்தாலும் நீங்கள் உபவாசிங்க, கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்துருங்க, கர்த்தரை நோக்கி மன்றாடுங்க. எப்படி ஒரு வேலைக்காரன் எஜமான் கை நோக்கி இருக்குமா போல் எப்போ கிடைக்கும், நான் வேலை செஞ்சுட்டேன், நிச்சயமாக எனக்கு சம்பளம் உண்டு. தேவ சமூகத்தில் நீங்கள் உபவாசிச்சிட்டிங்களா நிச்சயம் உங்களுக்கு பதில் உண்டு. அமர்ந்துட்டீங்களா நிச்சயமாக பதில் உண்டு. அவரை நோக்கி பார்த்துட்டீங்களா நிச்சயமாக பதில் உண்டு. ஒரு வேலைக்காரனுக்கு ஒரு எஜமானுக்கு என்ன தொடர்பு? இவன் பகல் முழுக்க வேலை செஞ்சான், அதனால அவன் கூலி அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நான் என் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தேன், நிச்சயமாக எனக்கு பலன் கிடைக்கும். நான் அவரை நோக்கி பார்த்தேன், நிச்சயமாக நான் பிரகாசம் அடைவேன். நான் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தேன், நான் அமர்ந்திருக்கு ஏற்ற பலனை நான் பெற்றுக்கொள்வேன். காத்திருங்க, கர்த்தர் நிச்சயமாய் இரக்கம் செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்திருந்த ஜூன் மாதம் முதல் நாள் தேவனுடைய சொல்ல காத்திருக்க எங்களை கிருபிச்சதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரோமர் 9:16 இந்த நாள் கூட தியானிக்க துவங்கி இருக்கிற நாங்கள் இந்த வார்த்தை அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் கை கொண்டு எங்கள் தேவனுடைய சொல்ல இன்னும் இன்னும் இரக்கத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் பூமியில் சுகித்திருக்கத்தக்கதாக நித்தியத்தில் நாங்கள் வந்து சேரத்தக்கதாக எங்களை வழியெடுத்துங்க. கர்த்தாவே, வார்த்தை கேட்ட பிள்ளைகள், வார்த்தை சொன்ன அடிமை எல்லாரையும் பலப்படுத்துங்க. வார்த்தை கை கொண்டு வாழ்ந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். துதிகனமையும் நமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். எப்படியாவது நாங்கள் இப்படி சொல்ல அமர்ந்திருக்கணும், காத்திருக்கணும், நோக்கி பார்க்கணும். உதவி செய்யுங்க. எஞ்சிருக்கிற காலங்களின் நேரங்களில் கர்த்தர் போர்ப்படுத்தும்படியாக, ஒவ்வொரு சந்தோஷமானத்தை நிரப்பும்படியாக, தொடர்ந்து பரிசுத்த பந்திக்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுகிறோம். ஜெபம் கேளும் இரக்கம் செய்கிற நல்ல பிதாவே, ஆமென்.